Tamil News. டிபிசியின் தலைப்பு செய்திகள். ரோஹிங்கியா அகதிகளை பார்வையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. காணாமல் போன ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட படுகொலை நேரில் கண்ட சாட்சியின் பரபரப்பு வாக்குமூலம் வெளிவந்துள்ளது. அரசாங்க சேவை தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கு தனி குழு ஒன்றை அமைப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சிங்கள பேரினவாதம் அர்ஜுனாவை கச்சிதமாக பயன்படுத்துகிறது என்ற உண்மையை தமிழ் மக்கள் உணர்ந்து அவதானமாக செயற்பட வேண்டும் என குணாளன் கூறியுள்ளார். அவை டிபிசியின் தலைப்பு செய்திகள். வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு விமானப்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் 100க்கும் அதிகமான மியன்மார் ரோஹிங்கியா அகதிகளை பார்வையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனித உரிமை ஆணைக்குழு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் மூலம் முறைப்பாடு செய்துள்ளது. டிசம்பர் 26 மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் கேப்பாப்புலவு விமானப்படை முகாமுக்கு சென்று மியன்மார் அகதிகளை பார்வையிட்டு அவர்களின் நிலைமையை அறிய முயன்றனர். ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அகதிகளின் பல கைக்குழந்தைகளும் இருக்கிறார்கள். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் எவரையும் சென்று பார்வையிடுவதற்கு ஆணைக்குழுவுக்கு உரிமை உள்ளது. தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இலங்கையர் அல்லாதவரையும் அவ்வாறு பார்வையிடுவதற்கு ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் உண்டு என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக புத்தாண்டை வரவேற்று பாட்சோறு பரிமாறுவது பெரும் கஷ்டமாக உள்ளது. சந்தையில் நாட்டு அரிசி மற்றும் வெள்ளை அரிசி வகைகளுக்கும் கடுமையாக தட்டுப்பாடு நிலவுகிறது. பாட்சோறு தயாரிப்பதற்கு வெள்ளைப்பச்சை அரிசியே பயன்படுத்தப்படுகிறது. சந்தையில் இத்தகைய உள்நாட்டு அரிசி வகைகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுகிறது. அரிசி தட்டுப்பாடு மற்றும் பதுக்கல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை அடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு அரிசியை மொத்த விற்பனையின் கிலோ ஒன்றை 225 ரூபாவாகவும் மொத்த விலையில் கிலோ ஒன்றை 225 ரூபாவாகவும் சில்லறை விற்பனையில் கிலோ ஒன்றை 230 ரூபாவாகவும் விற்பனை செய்யுமாறு அரிசி வியாபாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். 2 அரிசி வகைகளும் இலங்கையில் அதிகமாக பயன்படுத்தப்படுவதோடு இலங்கையில் வழக்கமான பிரதான உணவாக அரிசியே இருக்கிறது. இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளையும் அரசாங்கம் நீக்கியதை அடுத்து 75,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. சரியான விலையில் அரிசி வகைகளை விற்பனை செய்வதற்கு வியாபாரிகள் மறுப்பதால் சில அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக முறைப்பாடுகள் எழுந்துள்ளன. ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலத்தில் பிரபல சிங்கள ஊடகவியலாளரான பிரகீத் எக்னலிகொட இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு காணாமல் போயிருந்தார். இந்த நிலையில் அவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கண்ணால் கண்ட சாட்சி ஒருவர் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். சிங்கள மொழி யூடியூப் ஊடகவியலாளரான சுதந்த திலகசிரியின் சுதா கிரியேஷன்ஸ் சேனலில் இன்று ஞாயிறு மாலை நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் மூலம் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த நிகழ்ச்சியில் தற்போதைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கை கடற்படையின் முன்னாள் சிப்பாய் ஒருவர் கலந்து கொண்டிருந்தார். அவர் முன்னொரு காலத்தில் கடற்படையின் மெக்கானிக் பிரிவில் சிப்பாயாக கடமையாற்றிய பிரியசாந்த என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடற்படை சிப்பாய் பிரியசாந்தவின் தகவல்களின் பிரகாரம் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டு மட்டக்களப்பில் எருமைத்தீவில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார். பிரகீத் எக்னலிகொடவை கடத்தி சென்ற குழுவில் எதிர்பாராத விதமாக தானும் இணைக்கப்பட்டிருந்ததாகவும் அவரை கடத்தி சென்ற போது அவர் ஊடகவியலாளர் என்பதோ பிரகீத் எக்னலிகொட என்பதோ தனக்கு தெரிந்திருக்கவில்லை என்றும் குறித்த சிப்பாய் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் மட்டக்களப்பில் எருமைத்தீவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பிரகீத் எக்னலிகொடவின் தலையில் 3 துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் செயலாளர் ஒருவரின் உத்தரவின் பேரிலேயே குறித்த படுகொலை நடத்தப்பட்டதாக அதற்கு பொறுப்பாக இருந்த உயர் அதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாகவும் கடற்படை சிப்பாய் பிரியசாந்த தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார்.
பிரகீத் எக்னலிகொடவின் தலையில் துப்பாக்கி சூடு நடத்திய ரில்வான் எனப்படும் கொலையாளியும் பின்னொரு காலத்தில் மர்மமான முறையில் வாகன விபத்தொன்றில் கொல்லப்பட்டதாகவும் பிரியசாந்த தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் கடத்தி செல்லப்பட்டு காணாமல் போக செய்யப்பட்டதாக நம்பப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொடவின் சம்பவத்தில் முதன்முறையாக அவர் படுகொலை செய்யப்பட்டதாக நம்பகரமான ஒரு தகவல் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க சேவை தொடர்பில் வருகின்ற பெருவாரியான முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கு தனியான பிரிவு ஒன்றை அமைப்பதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனையை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. புதிய விசாரணை பிரிவு விசாரணைகளில் நிபுணத்துவம் கொண்ட ஒரு சிரேஷ்ட அதிகாரியின் தலைமையில் இயங்கும் அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகள், மக்களின் குறைபாடுகளை அந்த நிறுவனங்கள் கையாளுகின்ற முறையை அந்த பிரிவு ஆராய்வதுடன் பல்வேறு வட்டாரங்களில் இருந்து கிடைக்கப்பெறும் அறிக்கைகளையும் ஆராயும் என்றும் கூறப்படுகிறது. அரசாங்க சேவை மீது மக்களின் நம்பிக்கையை பலப்படுத்துவதும் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருவதுமே இதன் நோக்கம் என அமைச்சரவை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிப்ரவரியில் நடைபெறவிருக்கும் இலங்கையின் 77வது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் சுமார் 1600 விருந்தினர்கள் பங்கேற்பார்கள் என பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் டாக்டர் சந்தன அபேரத்ன நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் பிரதான சுதந்திர தின கொண்டாட்டங்களை நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது என்று கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளை செய்யும் குழுவின் முதலாவது கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார். தனது அரசியல் வளர்ச்சிக்காகவும் விளம்பரத்திற்காகவும் வடக்கின் சுகாதாரத்துறை மீதும் தமிழ் அரசாங்க அதிகாரிகள் மீதும் ஆதாரமற்ற கண்மூடித்தனமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்ற ராமநாதன் அர்ஜுனா என்கிற பாராளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் இரவு யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் நிர்வாகத்தின் மீது ஏதோ ஒரு சதித்திட்டத்தின் பின்னணியில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் என்று ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் பிரமுகர் கருணாகரன் குணாளன் குற்றம் சாட்டியுள்ளார். அர்ஜுனா குற்றஞ்சாட்டிய மகளிர் பாடசாலை தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அகில இலங்கை அடிப்படையில் பரீட்சை முடிவுகளில் முதன்மையான பாடசாலையாக சாதனை படைத்து வருவதோடு ஏனைய செயற்பாடுகளிலும் வெகு சிறப்பாக அதன் மாணவிகளை திறமையின் உச்ச அளவில் வெளிப்படுத்தி வருகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் கிராமப்புறங்களில் இருந்து மாத்திரமின்றி கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்தும் அதிக அளவிலான மாணவிகள் இந்த பாடசாலையில் கல்வி கற்று சமூகத்தில் உயர் பதவிகளை அலங்கரித்து வருகிறார்கள். கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் ஒரு A, 2 B என்கிற தகுதியை பெற்ற அர்ஜுனாவுக்கு எவ்வாறு மருத்துவ கல்விக்கு அனுமதி கிடைத்தது? எவ்வாறு அவர் மருத்துவ அத்தியட்சகர் பதவியை பெற்றார்? இவரை விடவும் தகுதியானவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கும்போது சாதாரண சித்தியடைந்த இவர் பல் மருத்துவத்துறைக்கு தட்டு தடுமாறி தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் திடீரென்று எடுத்த எடுப்பில் விசாலமான சாவகச்சேரி பிரதேசத்தில் மருத்துவத்துறையின் உயர் பதவிக்கு நியமிக்கப்பட்டதன் பின்னணியில் தீய சக்திகள் செயற்பட்டிருக்கின்றன என்பதே உண்மையாகும். சிங்கள பேரினவாதம் இந்த அர்ஜுனாவை கச்சிதமாக பயன்படுத்துகிறது என்ற உண்மையை உணர்ந்து தமிழ் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என குணாளன் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துமாறு பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கம் முறைப்படி வேண்டுகோள் விடுத்திருப்பதை அடுத்து இந்தியா ஒரு ராஜதந்திர சர்ச்சையில் சிக்கியுள்ளது. இந்த வருடம் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் மக்கள் கிளர்ச்சியை அடுத்து பங்களாதேஷில் இருந்து இந்தியாவுக்கு தப்பி வந்த ஹசீனா தனது 15 வருடகால ஆட்சியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஊழல் தொடர்பில் பல குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். ஆனால் அவரை நாடு திருப்பி அனுப்புமாறு பங்களாதேஷ் அரசாங்கம் விடுத்த வேண்டுகோளுக்கு இந்தியா இன்னமும் பதிலளிக்கவில்லை. அதனால் நீதி மற்றும் பிராந்திய உறவுகள் தொடர்பில் இந்தியாவின் நிலைப்பாடுகள் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. ஹசீனாவை நாடு கடத்துவதற்கு இந்தியா காட்டும் தயக்கம் சட்ட ரீதியான மற்றும் ராஜதந்திர கோணத்தில் பல கரிசனைகளை எழுப்பியுள்ளன. நாடு கடத்துவது என்பது போதுமான சான்றுகளை வேண்டி நிற்கின்ற ஒரு நீதி செயல்முறையாகும். இரு நாடுகளுக்கும் இடையிலான நாடு கடத்தல் உடன்படிக்கை நேர்மையான விசாரணைகளை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும்
ஏற்பாடுகளையும் கொண்டுள்ளது. அரசியல் பழிவாங்கல் நோக்கங்களுடனான விசாரணைக்காக நாடு கடத்தப்படுவதையும் உடன்படிக்கை தடுக்கிறது. ஹசீனாவை அவரது பாதுகாப்பிற்காகவே பங்களாதேஷ் ராணுவம் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தது. அந்த நேரத்தில் அவருக்கு எதிராக சட்ட வழக்குகள் எதுவும் இருக்கவில்லை. இதனால் நாடு கடத்தல் நடைமுறையில் பல சிக்கல்கள் இருக்கின்றன என்று பங்களாதேஷுக்கான முன்னாள் இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷின் சர்வதேச குற்றவியல் விசாரணை மன்றம் ஹசீனாவுக்கு எதிராக இனப்படுகொலை உட்பட பெருவாரியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி பிடியாணை பிறப்பித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த செய்திகளோடு டிபிசியின் இன்றைய நாளுக்கான மாலை தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். டிபிசி நேயர்கள் அனைவருக்கும் டிபிசி நிர்வாகத்தின் சார்பில் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். TBC Tamil News.